மனோஜ் பார்க்ல இருக்காரு. அப்படியே பார்த்துட்டாரு. பார்க்குறாரு முத்து. ஐய்யயோ! இங்க தான் இருக்கானா? அப்ப இவ்ளோ நாள் வேலைக்கு போகாம ஊர ஏமாத்திட்டு இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி எல்லாமே ஆதாரத்தோட வீடியோவா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்குறாரு. காலையில சாப்பிட்றது, விளையாடுறது, 2 பேரும் சேர்ந்துட்டு சந்தோஷமா பேசுறது, தூங்குறது எல்லாத்தையுமே டைமுக்கு கரெக்ட்டா எடுத்து வீடியோ எடுத்துட்டாரு. எடுத்துட்டு வா உனக்கு வீட்டுக்கு வா உனக்கு எல்லாமே இருக்கு. இன்னையோட உன் கதை முடிஞ்சுது. என்ன நக்கலா பேசிட்டு இருக்கல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே என்ன முத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லார்கிட்டையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. மீனா இங்க வா. என்னங்க போய் எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மீனா போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ரோகிணி வாங்க எல்லாரையுமே என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான விஷயமா சொல்லணும்னு சொல்றாரு. வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லம்மா. இவன் சரியான குடிகாரன். அப்படிதான் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். என்னடா காலையிலே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அம்மா அமைதியா இரு. நான் என்ன சொல்றேனோ கொஞ்ச நேரம் கேளு அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு. சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மனோஜ் டெய்லி வேலைக்கு போகிறேன்னு சாப்பாடு கட்டிட்டு போகிறான். பார்த்தீங்கல்ல அவன் கட்டின்னு போய் என்ன திரும்ப பண்ணுறான்? காலையில் சாப்பிட்றான், மத்தியானம் தூங்குறான், நல்லா விளையாடிட்டு கரெக்டாக ஆஃபீஸ் விடுற டைமுக்கு வீட்டுக்கு வரான். இப்படி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசாதீங்க. அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் ஷோரூமுக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்னது ஷோரூமுக்கு போகிறாரா? சரி ஆதாரத்தோட காட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிவில போடுறேன் எல்லாருமே பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே பாக்குறாங்க. காலை 10 மணிக்கு அழகா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. மத்தியானம் சாப்பிடுறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கடலை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க விஜயா. அம்மா இவன் எல்லாமே பொய்ய சொல்றான். நீ உள்ள போமா, விடுங்க ஆண்டி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறாங்க. இப்படிதான்ப்பா பண்ணிட்டு இருக்கான் அவன். டெய்லி ஏமாத்திருக்கான்ப்பா நம்மள. அவன் வேலைக்கும் போல ஒன்றும் போல சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டுறாரு. ஐயோ எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே ரோகிணியா அழறாங்க. என்ன சொல்றதே தெரியல. என்ன உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. இப்படி தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்டா இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பேசுறாரு. ஆமாப்பா ஆமாம் அவன் சரியான ஃப்ராடு. இப்படி தான்ப்பா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக மனோஜ் வராரு. என்ன பூவெல்லாம் வாசல்லையே இருக்கு, வார்த்தை வழி கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு. வழி இல்லையா? வாப்பா உள்ள வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு? என்னோட ஷோரூமுக்கு விஜய் வந்தாரு. விஜய் வந்தவனே இந்த கார் அந்த கார் அதெல்லாம் பார்க்கல, என்கிட்ட தான் வாங்கினாரு, என்னதான் கூட்டிட்டு போனாரு. நான் தான் எல்லாத்தையுமே சொன்னேன். யாரு? உன்னோட ஷோரூமுக்கு விஜய் வந்தாரா? சூப்பர், வந்திருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்ன ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே ரோகிணிக்கு கோவமா வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ நீ என்ன ஒர்க் பண்றன்றத நான் உனக்கு காமிக்கட்டுமா அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்படியே டிவியில போடுறாரு. பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமா டென்ஷனா பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு. தூங்குறது சாப்பிட்றது எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்குறாரு. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி முறைக்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கான். ஆமாம் அவன் எப்படி சம்பளம் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அவன் சரியான ஃப்ராடுப்பா. அவன் எங்கேயாச்சும் காசு வாங்கி கடனை வாங்கி கொடுத்துருப்பான்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா இல்லைப்பா எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இப்படி போய் பார்க்கில் படுத்து தூக்கிட்டு சாப்பிட்டு வர, இப்படி தான் உன்னை நான் வளர்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக கோவப்படுறாரு. ரோகிணி முறைக்கிறாங்க.